இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர் அப்படின்றதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம டெரைவ் பண்ண போகிறோம் ஒரு ரிலேஷன். இதில் இன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம், இன்புட் வந்து பாசிட்டிவாக இருந்தால் அவுட்புட் நெகட்டிவ், இன்புட் நெகட்டிவாக இருந்தால் அவுட்புட் பாசிட்டிவ். அதாவது ஃபேஸ் ஆஃப் 180 degrees ஆர் பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர். நம்ம பார்த்தோம் இல்லையா, டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையரில் அவுட்புட் இஸ் ஆல்வேஸ் ஃபேஸ் இன்வெர்டட் வித் ரெஸ்பெக்ட் டு தி இன்புட். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்புட் இருக்குது, அந்த ஸ்டேஜ் இப்போ பார்க்க போகிறோம். அந்த மாதிரி ஒரு அவுட்புட் வோல்டேஜ் வெரி ஹை, ரைட்? ஸோ என்ன ஆகுது பார்க்கலாம். இந்த சர்க்யூட் எப்படி இருக்குது பார்க்கலாம். சர்க்யூட் போடுறது பார்த்துக்கோங்க. ஸோ ஐம் கோயிங் டு கிவ் யூ தி இன்புட் ஒன்லி இந்த இன்வெர்ட்டிங் டெர்மினல். 2ங்கிறது மைனஸ்னு போட்டால் இன்வெர்ட்டிங் டெர்மினல். 3 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எர்த் பண்ணிக்க போகிறோம். திஸ் இஸ் தி இன்புட் ஐ கிவ் VI. திஸ் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் RIன்னு வச்சுக்கலாம், இன்புட் ரெசிஸ்டன்ஸ். திஸ் இஸ் த அவுட்புட் ஹியர் V0. என்ன பண்ண போகிறோம், இது ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும். ஏன்னா ஓப்பன் லூப் கெயின் இஸ் ஹை. நம்ம வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்க போகிறோம். ஃபீட்பேக் எப்படி கொடுக்குறது, அவுட்புட்லேருந்து இன்புட்டுக்கு ஒரு ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் வழியாக கொடுக்க போகிறோம். ஸோ அவுட்புட்லேருந்து ஒரு பார்ட் எடுத்து இன்புட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ திஸ் ரெசிஸ்டர் இஸ் கால்டு ஃபீட்பேக் ரெசிஸ்டர்னே பேர், RF. இது இன்புட் ரெசிஸ்டர், தி ஃபீட்பேக் ரெசிஸ்டர் RFன்னு பேர். ஸோ இந்த பாயிண்ட் இங்கே வருது இல்லையா, ஃபீட்பேக் வர பாயிண்ட் இருக்குல்ல, அது ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போ whenever the other output, இந்த input இருக்கு இல்லையா, இந்த this is inverting input, minus தான், plus தான் நான் இன்வெர்ட்டிங் இன்புட். நான் இன்வெர்ட்டிங் இன்புட் என்ன ஸ்டேட்ல இருக்கோ அந்த ஸ்டேட் இதுக்கு வந்துடும். ஸோ இட் இஸ் காட் அ வெரி ஹை இன்புட் இம்பிடன்ஸ், ஆல்சோ ஹை ஓப்பன் லூப் வோல்டேஜ் கெயின். இந்த ரெண்டு கேரக்டர்னாலையும், அதாவது ஃபர்ஸ்ட் கேரக்டர் இந்த தேர்ட் கேரக்டர்னால என்ன ஆகுதுன்னா, வாட் எவர் தி வோல்டேஜ் அவைலபிள் ஹியர் in the other input will be available here. So it is a highly input impedance இருக்கிறதால இங்கேருந்து வரக்கூடிய இந்த IIங்கிற கரண்ட் இருக்குல்ல, it cannot enter into this. So it will simply இங்கே வந்து flow ஆரம்பிச்சிடும். Let us take the current here, RFல IFன்னு எடுத்துக்கலாம், இந்த இன்புட்ல IIன்னு எழுதிக்கலாம் அதை கரண்ட்டை. இந்த பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட்டு இப்போ 3ங்கிற இந்த இன்புட் வந்து 3, இது இன்புட் 2 இல்லையா, இது அவுட்புட்டுங்கிறது 6 இல்லையா. இந்த 3ங்கிற இன்புட் என்ன இருக்கோ அதான் இருக்க போகுதுன்னு சொன்னோம். 3ங்கிற இன்புட் இப்போ என்ன இருக்கு, கிரவுண்டு கனெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ ஏங்கிற வோல்டேஜ் ஏங்கிறது என்ன இருக்கும், கிரவுண்ட் வோல்டேஜ். கிரவுண்ட் வோல்டேஜ்னா என்ன அர்த்தம், ஈக்குவல் டு 0 வோல்ட்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் கால்டு வர்ச்சுவல் கிரவுண்ட்னே பேர். இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கு பேர் வர்ச்சுவல் கிரவுண்ட் அப்படின்னே பேர். virtually it is grounded அப்படிங்கிற மீனிங். ஸோ வோல்டேஜ் A is 0 volts. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தி அவுட்புட் வோல்டேஜுக்கு எக்ஸ்பிரஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் VI கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி பண்ணுறது, இந்த இடத்துல இந்த ஸ்டேஜில் பாருங்கள், இது கரண்ட் உள்ளே போகாதுன்னு சொல்கிறதால II is equal to IFன்னு ஆகிடும். ஸோ த கரண்ட் விச் இஸ் இன்புட் கரண்ட் ஹேஸ் டு ஃப்ளோ த்ரூ தி அவுட்புட் இந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டர் வழியாக போகணும். இது பேசிக் பிரின்சிபலாக நம்ம வச்சுட்டு நம்ம ரிலேஷன் பிட்வீன் V0 அண்ட் VI கண்டுபிடிக்க போகிறோம். அதை வச்சுட்டு நம்ம வோல்டேஜ் கெயின் ஆஃப் த ஆம்பிளிஃபையரை டெரைவ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது, ரைட். VI இப்போ II கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் II? II இஸ் த கரண்ட் ஹியர் இஸ் VI minus VA by RI. ஸோ VI is 0, ஸோ இட் இஸ் VI by RI ஆகிடும், ரைட்டா. வாட் இஸ் IF? IFங்கிறது VA minus V0. இங்கே இருக்கிற இந்த வோல்டேஜ் VA minus V0 by RF. VA minus V0 by RF. VA is 0, so it is minus V0 by RFன்னு வரும். தெரியுறதா? ஸோ II கண்டுபிடிச்சு IF கண்டுபிடிச்சாச்சு. What is the basic principle? Since this is offering high input impedance, a high low open voltage gain, the current does not flow into it. The current has to flow. That is why II is equal to IF. So II is equal to IF na, நம்ம என்ன பண்ணணும் இப்போ, II is VI by RI. That is equal to IF na, அப்போ VI by RI is equal to minus V0 over RF. That's all, over. So in this, therefore, what is V0? Therefore, output V0 is minus RF over RI times VI. தெரியுது, output voltage in terms of input voltage is RF over RI. So இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்வெர்ட்டிங்கிறது அர்த்தம் புரியுறதா, தி வோல்டேஜ் FVI பாசிட்டிவாக இருந்தால் அவுட்புட் இஸ் நெகட்டிவ், VI நெகட்டிவ் இருந்தால் அவுட்புட் வில் பி பாசிட்டிவ். ஸோ திஸ் இஸ் வாட் இன்வெர்ட்டிங்கிற மீனிங். ஆம்பிளிஃபையருங்கிற கான்செப்ட் எப்படி,
suppose I choose RF is equal to some 100 kilo ohm, RI I choose 10 kilo ohm, then RF by RI is 10. Therefore the voltage output will be minus 10 times VI. Amplify ஆயிடுதா, amplification நடந்துருதா, and it has got a lot of good stability. CMRR is high, bandwidth is high, அப்புறம் முக்கியமானது high input impedance, very low output impedance. So this is the idea of gain. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், வோல்டேஜ் கெயினுக்கு எக்ஸ்பிரஷன் எழுதலாம். ஸோ ஃபீட்பேக் கொடுக்கறதால இதுக்கு இந்த இது க்ளோஸ்டு லூப் வோல்டேஜ் கெயின் எழுதிக்கணும், அல்லது சிம்பிளி வோல்டேஜ் கெயின் எழுதலாம். வாட் இஸ் த வோல்டேஜ் கெயின்? AV is equal to V0 by VI. V0 by VI is என்ன பண்ணணும், இது இன்வெர்ட்டிங்னு இருக்கிறதால நம்ம வோல்டேஜ் கெயின்ங்கிறது வந்து எப்பவுமே நம்பர் நெகட்டிவாக எழுதக்கூடாது, பாசிட்டிவாக எழுதணும். அப்போ இது இன்வெர்ட்டிங்காக இருக்கிறதால V0 by VI is minus RF by RIன்னு வரும் இல்லையா, அப்போ இந்த நெகட்டிவ் எடுத்துடணும், அதாவது மாடுலஸ். ஸோ மாடுலஸ் போட்டால் RF by RI. ஸோ திஸ் இஸ், suppose I choose the combination to be like this, then AV is in this combination, AV is 10. தெரியுறதா? So we can multiply anyway this and get a very high amplifier also. It has got all this simple amplification with all this important features. So the inverting amplifier உடைய basic operation பார்த்தோம், அதனுடைய output voltage பார்த்தோம். Let me write the voltage gain as V0 by VI is equal to RF by RI. இப்போ இதனுடைய அடுத்த சர்க்யூட் பார்க்கலாம். வெரி ஈஸிலி we can pass on to the next circuit. எந்த சர்க்யூட் தான், ரெண்டாவது இன்புட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ரெண்டு விதமாக நம்ம இன்புட் கொடுக்கலாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ இது செகண்ட் திங் இஸ், இந்த இன்புட்டுக்கு பேர் என்ன சொன்னோம், நான் இன்வெர்ட்டிங் இன்புட். ஸோ அதையும் முடிச்சிடலாம். ஸோ நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர் அப்படின்னு பேர் இருக்கு. இதையும் ஈஸியாக இதோட கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது போர்டில் இது இருக்கட்டும். இதே பிரின்சிபல் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இங்கே என்ன பிரின்சிபல் நான் சொன்னேன், இந்த வோல்டேஜ் ரெண்டு சேமாக இருக்குன்னு சொன்னேன். இப்போ இன்புட் நான் எங்கே கொடுக்க போகிறேன் பாருங்க, ஆம்பிளிஃபயர் அவுட்புட்டு ரெண்டு இன்புட் இருக்கு. ஸோ இந்த இன்வெர்ட்டிங் இன்புட்டை நான் என்ன பண்ண போகிறோம், கிரவுண்ட் பண்ண போகிறோம் வித் ரெசிஸ்டர் RI. The non-inverting input la I am going to give you what, VI. No resistor is required, and of course once again feedback resistance வேணும். This is the output V0 available here. Pin number 6, pin number 2, pin number 3 மட்டும் நான் திருப்பி மார்க் பண்றேன். So this is a point A. இங்க இருக்க மாதிரியே point A இது. இந்த point A என்ன சொன்னோம், because of the first and third property characteristics, point இது என்ன பாயிண்ட் இருக்கோ அதே potential is available here. So potential VA இந்த இடத்துல கிரவுண்ட் பண்ணதால 0ன்னு போட்டோம். இப்போ VAங்கிற பொட்டன்ஷியல் என்ன வரக்கூடிய VI இருக்கும், தெரியுறதா? ஏன்னா 3ல இப்போ VI இருக்கு, அதனால இங்க கிரவுண்ட் பண்ணால 0 இருந்ததால 0 ஆச்சு. So that is a hallmark of this particular. And then principle is IA is equal to IF தான். எப்படி இங்க IA IFங்கிறது என்ன, இப்போ கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆக போகிறது, இன்புட் இப்படி வந்து இப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ திஸ் இஸ் IA, திஸ் இஸ் IF. ஒன்ஸ் அகெயின் அதே போல் நம்ம IA is equal to IF யூஸ் பண்ண போகிறோம். IA கண்டுபிடிக்கிறது எப்படி, IA is now VA இல்லையா மைனஸ் கிரவுண்ட் தானே இது 0 by RI. So it is VA is VI, so VI by RI, right? Are you following? IA எப்படி கண்டுபிடிச்சோம், இங்கே எழுதினா வரியே கழிச்சிட்டேன், அப்போ சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கு அது போல. So what is IF? அப்போ IF is the voltage difference between this and that, V0. அப்போ இங்கேருந்து அது எழுதும் பொழுது இது என்ன எழுதணும், V0 மைனஸ் VA by RF. What is V0 VAங்கிறது என்ன, VI by RF. So this is IF. So இப்போ என்ன பிரின்சிபல், IA is equal to IF இல்லையா, இப்போ IA இது தானே. ஸோ திஸ் IA
is equal to இந்த IF. அப்போ we'll get VI by RI is equal to V0 minus VI by RF னு வருதா? தெரியுதா? So இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? Cross multiply பண்ணிக்கலாம் முதல்ல. So this implies VI RF is equal to V0 minus VI times RI. Right? VI RF is equal to cross multiply பண்ணியிருக்கேன். Then இதிலேருந்து நான் வந்து இந்த VI மட்டும் ஒரு சைடில் எடுத்துக்கணும், V0லாம் ஒரு சைடில் வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? இப்போ I take என்ன ஆகும்? அப்போ VI RF இந்த மைனஸ் VI RI இந்த பக்கம் வரும் இல்லையா? அப்போ காமனாக VI எடுத்துடுறேன். ஸோ மைனஸ் VI RI இங்கே வந்து ப்ளஸ் VI RI, VI காமன் எடுத்தால் RF ப்ளஸ் RI, தட் இஸ் ஈக்குவல் டு V0 RI. ஸோ ஃப்ரம் திஸ் வி ஃபைண்ட் த அவுட்புட் V0 ஆஸ் RF ப்ளஸ் RI பை RI டைம்ஸ் VI. தெரியுறதா? இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? RF by RI இது ப்ளஸ் RI by RI, RI by RI இஸ் 1. அப்போ இது 1 ப்ளஸ் எப்படி எழுதிக்கலாம்? அது 1 ப்ளஸ் RF by RI ன்னு எழுதிக்கலாம். தெரியுறதா? ஸோ யூ see that now the output voltage polarity is the same as the input voltage polarity. இங்கே மைனஸ் வந்தது, அப்போது இது நெகட்டிவ்னா இது பாசிட்டிவ், பாசிட்டிவ்னு நெகட்டிவ் சொன்னோம். இங்கே பாசிட்டிவ் இன்புட் will give you positive output, negative input will give you negative input. So that's why it's called non-inverting amplifier. Once again, இதனுடைய voltage gain னு பார்த்தா நம்ம என்ன பண்ணோம்? voltage gain AV is V0 by VI. இந்த இடத்துல வந்து நமக்கு மாடுலஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா both are positive அது போட நெகட்டிவ் கேன்சல் ஆகிடும். So this will give you what is a 1 plus RF by RI is a voltage gain. இங்கே RF by RI is voltage gain. For this example, the inverting amplifier will give you a AV value of 10. Same example, the inverting amplifier will give you a gain of 10 plus 1, 11. So, நம்ம இன்வெர்ட் பண்ணணும்னா இன்வெர்ட் பண்ணிக்கலாம், இன்வெர்ட் வேண்டாம்னா வேண்டாம்னு வச்சுக்கலாம், எவ்வளோ வேணால் கெயின் வச்சுக்கலாம், அல்லது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் இட் இஸ் ஜஸ்ட் இன்வெர்ட் ஆகிட்டு மட்டும் ஆயிருக்கும். RF is equal to RI இருந்தால் வோல்டேஜ் மட்டும் இன்வெர்ட் ஆகிருக்கும், அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து வெரி லோவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் இது பேர் பஃபர் மாதிரி யூஸ் பண்ணலாம். பஃபர்னா என்ன? வோல்டேஜ்லாம் ஒன்றும் மாறல, பட் இன்புட் இம்பிடன்ஸ் ஹையாக இருக்கும், அவுட்புட் இம்பிடன்ஸ் லோவாக இருக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ ரெண்டு முக்கியமான நம்ம அப்ளிகேஷன் பார்த்துருக்கோம். இன்வெர்ட்டிங் இன்புட்டை வச்சுட்டு வரக்கூடிய இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர், நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டை வச்சுட்டு வர நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர், ரெண்டுத்துக்கும் பேசிக் பிரின்சிபல் அந்த இந்த பாயிண்ட்டு ஏங்கிற பாயிண்ட்ல இருக்கிற வோல்டேஜ் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு IA is equal to IF எழுதுறோம் இல்லையா? அதுதான் பேசிக் பிரின்சிபல். ஃப்ரம் தட் வி டெரைவ் எவ்ரி திங். ஸோ இன்னும் ரெண்டு முக்கியமான அப்ளிகேஷன் இருக்கு. அந்த ரெண்டு வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் பற்றி பேச போகிறோம். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், அதுதான் இது பேர் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபயர்னு. ஸோ அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.